இன்னைக்கு ஈஸ்டர் தினம் என்பது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் தினம். இதில் மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்பொழுது நூற்றுக்கணக்கான வாழ்த்து மெசேஜஸ் என்னுடைய மொபைலில் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங் வந்த முதல் மெசேஜ் மற்ற எல்லா மெசேஜுக்கும் நான் பதில் அனுப்பிட்டு டெலீட் பண்ணிவிட்டேன். இது ஒன்றை மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன். நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து. ஹாப்பி ஈஸ்டர் டு யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்லி இயக்குனர் மணிவண்ணன், புரட்சி தமிழன் சத்யராஜ் அண்ணன், சீமான் அண்ணன் இவங்களுடைய இறை நம்பிக்கை கொள்கைகள் வந்து உலகறிந்த விஷயம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு வந்து இந்த முதல் வாழ்த்து இயக்குனர் சார் மணிவண்ணன் சார்கிட்டன்னு வந்தது. காட் பிளஸ் யூன்னு கொடுத்துருந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு ஜோக்காக கூட அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்றது என்னால் மட்டும்தான் உணர முடிந்த ஒரு விஷயம். எந்த நம்பிக்கையின் பேரில், அதாவது பாருங்கள், தன்னுடைய கொள்கையையும் தாண்டி மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பணும் போது எவ்வளோ பெரிய பண்பு தேவைப்படும்ன்றத அதில் நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து தன்னுடைய வீராப்போ தன்னுடைய கொள்கைக்கு பிடிவாதத்தை காமிக்காம ஒரு நல்ல நாளில் மற்றவங்களை மகிழ்வுப்படுத்தி பார்க்கணும்னு நினைத்த அவருடைய பண்பு தான் இந்த ஈஸ்டர் தினத்தில் எனக்கு கடவுள் அவர் மூலமாக கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என்னுடைய அண்ணனா நினச்சி உங்களுடைய வாழ்த்தை நான் எடுத்துக்கிட்டேன். முத்துக்குமார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எங்களுக்கு கிடைத்த அப்சல்யூட் அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் தான் எங்களை ரொம்ப பொறுப்போடு செயல்பட வைத்தது. பொதுவாக ஃப்ரீடம்னா சுதந்திரத்துக்கு என்ன இணை சொல்லுன்னு கேட்பாங்க. சுதந்திரம்னா தாண்டோன்றித்தனமாக எதையும் செய்கிற விஷயம் அல்ல. சுதந்திரம்னா பொறுப்புன்றதை மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்தின இயக்குனர். இவ்வளோ பெரிய ஒரு அணியோட இவ்வளோ பெரிய சாதனைகள் புரிந்த அண்ணன் சத்யராஜ், அண்ணன் மணிவண்ணன் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு படத்தில் இணைந்து நான் செயலாற்றுவேன்னு ஒரு நாளும் எதிர்பார்த்ததில்லை. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக மறுபடியும் என்னுடைய மூத்த சகோதரர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வருகிற அந்த 5 பாடல்களில் பாடியிருக்கிற 4 பாடல்களை மட்டும் உங்களுக்கு ஒரு முறை இந்த கேமரா முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த திறமை நெரிசலில் இந்த பாடகர்களுக்கு இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு இன்னொரு படத்தில் கிடைக்குமான்ற உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது. அதனால் கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக, இந்த டெலிவிஷன் கேமராஸ் மூலமாக அவங்களுடைய முகங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் பாடல், அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நண்பர்களோட பாடி தெரிகிற சுட சுடத்தான் அனுபவிப்போம்னு அதை பாடியிருக்கிறவர் MK பாலாஜி. அவர் வந்திருக்காரான்னு தெரியல. பாலாஜி. செக்ஸி லேடி பாடினவர். மாற்றான் படத்தில் இப்போ சூர்யாவுக்கு ரெட்டை, அது என்ன பாட்டு, ரெட்டை நிலவா, ரெட்டை கதிர் என்ற பாட்டை பாடின MK பாலாஜி இந்த படத்தில் சுட சுடத்தான் அனுபவிப்போம் பாடியிருக்கார். தேங்க்ஸ் MK பாலாஜி. இரண்டாவது பாடல், அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றனால அக்காவையும் அத்தானையும் கிண்டல் பண்ணி தங்கைகள் பாடுற ஒரு நிச்சயதார்த்த நையாணி பாடல். மாமனுக்கு என்னடி பிடிக்கும்னு எழுதியிருந்த பாடல். இதை நான்சி, சரையு, வசுதா இவங்க 3 பேரும் பாடியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சரையு, அவங்க நான்சி. மூன்றாவது பாடல், முத்துக்குமார் அவர்கள் அந்த பழங்குடி மக்கள் சந்தோஷமாக ஆடி பாடுற ஒரு பாட்டோட வரிகள் சொன்னாங்கல்ல. இதை வந்து இந்த பாடல் உருவாக்கும் பொழுது என் மனசில் 2 கேள்வி இருந்தது. நான் மணிவண்ணன் சார்ட்டி அதே தான் கேட்டேன். இதை நிஜமாக ஒரு பழங்குடி மக்கள் பாடுற மாதிரி ரஸ்டிக் ட்ரைபல் ஃபோக் சாங்கை பண்ணணுமா, இல்லை சினிமாவுக்கு மசாலா கலந்த ட்ரைபல் ஃபோக் சாங் மாதிரி பண்ணணுமான்னு கேட்டேன். அப்போவும் மறுபடியும் பொறுப்பை தூக்கி நம்ம தலையிலே வச்சார், உங்கள் விருப்பப்படி பண்ணுங்கன்னு. அதனால் இது ஒரு நிஜமாக ஒரு ட்ரைபல்ஸ் பாடுற மாதிரியே எந்த விதமான எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாமல் வெறும் ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அந்த மாதிரி குரல்களை வச்சே பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ணோம். அவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி அழகான கோரியோகிராஃபரை வச்சும் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறத காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த பாடலை பாடியிருக்கிறவங்க பழனி அம்மா மற்றும் மகாலிங்கம். இவர் தான் மகாலிங்கம். பழனி அம்மா வந்திருக்கீங்களா? இப்படி முகத்தை காமிச்சிருங்க. இவங்க தான் அந்த மலை மேலே நதி மேலே பிறந்தவமேன்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல் வந்து ஒரு பாடல் வரிகளை அவர் ஃபுல்லாக முத்துக்குமார் சொல்லி காமிச்சதுனால அந்த அடுத்த உணர்ச்சிகரமான ஒரு பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணி மணிவண்ணன் திரையில் வந்து பாடினது. அந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்துருது. அந்த காட்டை விட்டு விரட்டுறதுக்கு பலவிதமான நிஜத்தில் நடந்த பல சம்பவங்களை இணைச்சி அவர் கற்பனையோடு சொல்லியிருக்கிற ஒரு பதிவு. அந்த பாடல் வரிகள் வந்து கடைசியாக ஒரு நாளைக்கு எங்களுக்கு படப்பிடிப்பிற்கு வரிகள் வேணும்னு லொக்கேஷன்லேருந்து டைரக்டரும் அசோசியேட்ஸும் ஃபோன் பண்ணப்போ முத்துக்குமாருக்கு உடனே ஃபோன் பண்ணேன். இந்த டியூன் முன்னாடி நீங்கள் கேட்டிங்களா முத்து, இப்போ நைட்டாக லிரிக்ஸ் எழுதி கேட்கணும், கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. முத்துக்குமார் சொல்கிறோம், ஐயோ நான் குடும்பத்தோட திருவண்ணாமலையில் இருக்கிறேனே, நைட்டு மணி 10 ஆச்சு, காலையில் வந்து எழுதி கொடுத்தா பரவாயில்லையா அவங்களுக்கு, திரும்ப ஃபோன் பண்ணால் இல்லை எங்களுக்கு நைட்டு உடனே வேணுன்றாங்க. 10:30 மணிக்கு சரி டியூன் அப்படியே ஃபோனில் எனக்கு பாடுங்கன்னாரு முத்துக்குமார். நான் நினச்சேன் சரி முத்துக்குமார் வந்து எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய சாதனை எல்லா பத்திரிகைகள்லையும் வந்தது. ஒரே ஒரு இடத்துல 32 படங்களுக்கு பாடல்கள் எழுதி 2000 பாடல்களை தாண்டி 2000ல் 1000க்கும் மேற்பட்ட ஹிட்ஸை எழுதின மிக
பொறுப்பான ஒரு திறமையான பாடல் ஆசிரியர். ஆனால் இப்படி ஃபோனில் டியூனை சொல்லி இவ்வளோ முக்கியமான காட்சிக்கு போய் இப்படி வாங்குறாரு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு மணிவண்ணன் சாருக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதான் நான் என் மனசில் தனிப்பட்ட விதத்தில் யோசிக்கிட்டேன், மிக சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு. இந்த டியூனை ஃபோன்லேயே நான் சந்தத்தை பாடி சொல்லிட்டேன். சொன்ன பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றாரு, இருந்தாங்க லிரிக்ஸ் வாங்கிக்காங்க. முத்துக்குமார் வந்து நைட்டாக வந்து சேர்ந்துட்டாரு. என் ஆஃபீஸ்லேருந்து போய் அந்த பாடல் காப்பியை வாங்கிட்டு வராங்க. படித்தோடனே என் உடம்பெல்லாம் புல்லரிக்க துவங்கிருச்சு. அதே காப்பியை உடனே இயக்குனர் சாருக்கு மிட் நைட்டில் நாங்கள் காப்பியை எடுத்து மெயிலில் அனுப்பின உடனே படிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் கவிஞர்கிட்ட. எனக்கு அதை பொது இடத்துல சபையில் சொல்லலாமான்னு தெரியல. இல்லை, முத்துக்குமார் சார் வேணான்றாரு. அவரோட இதை விட ஒரு பாராட்டு ஒரு கவிஞனுக்கு அவரோட வயது மூத்த ஒரு இயக்குனர்கிட்ட வந்து வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு அதை சொல்ல அனுமதி இல்லை. நீங்கள் சொன்னதுதான். சரி, சொன்னதே நானே அனுமதிக்கும் போது அவர் யார் தடுக்கிறதுன்னு கேட்குறாரு. அதை சொல்லிடுறேன். அந்த வரிகளை ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னே மணிவண்ணர் சார் சொன்னாரா, நீங்கள் இப்போ முன்னாடி இருந்திருந்தா உங்கள் காலில் விழுந்திருப்பேன்னாரா. அந்த பாடல் வரிகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் சொன்னது எவ்வளவு நிஜம்ன்றது உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அந்த மலைவாழ் மக்களோட வேதனையை வந்து அழகான யதார்த்தமான வரிகளில் இதை விட சிறப்பாக அந்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்தர் எழுதியிருக்க முடியுமான்ற வியப்பு இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. நான் முத்துக்குமார், என்னுடைய தம்பி மாதிரி உங்களுடைய திறமைக்கு நான் தலை வணங்குகிறேன் முத்துக்குமார். அந்த ஒரு பாடலுக்காக உங்களுக்கு எனது நன்றி. இந்த படத்தில் அதிரடிப்படையை வந்து எத்தனை முறை பார்த்தோன்றது அவர் சொல்லிட்டார், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அனுபவம். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியும் தொலைக்காட்சியில் வந்தது. இதில் பார்த்து அரசியல் நையாண்டி சூடு பார்க்க இருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாகராஜ சோழன் வந்து இடி புயல் மின்னல் தான் தானு சார் சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்குது. யாரையும் அவர் விட்டு வைக்கலை. அதனால இது எனக்கு என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய பாதுகாப்பை கருதி இந்த அரசியல் நையாண்டி வர காட்சிகளில் நான் பின்னணி இசை எதுவுமே அமைக்கலை. இதுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கூட்டணியில் என்னை இணைத்துக் கொண்டதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மணிவண்ணன் சாருக்கு நான் எழுதுகிற முதல் படம். உங்கள் எல்லோரையும் போலவே அமைதிப்படை நான் குறைந்தபட்சம் ஒரு 50-60 தடவையாவது நான் பார்த்துருப்பேன். கல்லூரி காலத்திலேருந்து இன்றும் அமைதிப்படை எப்போது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் அமைதிப்படை முழுக்க பார்ப்பேன். அந்தளவுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு படம் அமைதிப்படை. அமைதிப்படையோட 2ஆம் பாகத்தில் நான் பாடல் எழுதுறதுக்கு என்னை அழைத்ததற்கு மணிவண்ணன் சாருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்காக கோவைக்கு விமானத்தில் போகும்போது மணிவண்ணன் சாரும் அந்த விமானத்தில் வந்தார். அந்த விமானம் நிலைய வாசலில் வச்சு இந்த படத்தோட முழு கதையும் எனக்கு சொன்னார். சிரித்து வயிறு புண்ணாயிடுச்சு. அப்போது அதுக்கு பிறகு அன்றிரவு நண்பர் அண்ணன் எழுத்தாளர் பாமரன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஆணைக்கட்டி என்கிற ஒரு மலையாடி வாரத்திலே ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அப்போவும் திரும்ப அவர் டிஸ்கஷனுக்காக வந்திருந்தார். அதனுடைய வசனம் உருவாகின விதம் எல்லாம் பார்த்த பிறகு இந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்யலாமான்ற ஒரு ஆர்வம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்த இயக்குனர்லேயே ரொம்ப கேஷுவலான ரொம்ப கூலான ஒரு டைரக்டர் மணிவண்ணன் சார். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். முதல் பாடலுக்கு மட்டும்தான் அவர் வந்தார். முதல் பாடலுக்கு அவர், சீமான் அண்ணன் எல்லாருமே வந்து ஜேம்ஸ் வசந்த சார் ஸ்டுடியோக்கு போயிருந்தோம். அங்கேயே அந்த பாட்டை எழுதணும். மீதி 4 பாடலும் ஒரு படப்பிடிப்புக்கு போயிட்டார். நாங்கள் ஜேம்ஸ் வசந்த சார் அவருடைய ஸ்டுடியோலேருந்து நான் தொலைபேசியில் அவருக்கு கூப்பிட்டு சிச்சுவேஷன் கேட்போம். அப்புறம் சூழல் சொல்லிவிட்டு இதுதான் சூழல், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்வார். இல்லை சார், பாட்டு எந்த மாதிரி வரணும் அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு ஃபோனை வச்சுருவார். அப்புறம் ஜேம்ஸ் சார்கிட்ட கேட்பேன், சார் என்ன சார் இப்படி சொல்கிறாரு? ஆமாங்க, டியூன் கூட நீங்களே டிசைன் பண்ணிங்க என்ன சொல்லிட்டாருங்க. பாலை நம்ம பக்கம் போட்டார். இப்போ நம்ம தோல் மேலே நிறைய புதுசாக ஒரு பெரிய பாரம் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த 5 பாடலும் எழுதி முடித்த பிறகு தொலைபேசியில் மறுபடியும் அழைச்சி, சார் இந்த மாதிரி வரிகள் வந்திருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜேம்ஸ் சார்கிட்ட கொடுங்க, யாருங்க பாட போகிறாங்க, அவ்வளோதான், ஒரு வார்த்தையும் திருத்தம் சொல்ல மாட்டார். ஆக ஒரு படைப்பாளிக்கு கூடுதலாக ஒரு சுதந்திரம் கிடைக்கும்பொழுது இன்னும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்கிற ஒரு பாடம் இந்த ஒரு அனுபவம் மூலம், இந்த படத்தின் மூலம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு கவிஞனும் நல்ல கதையாசிரியர்களிடம் மாட்டும்போது தான் அவனிடமிருந்து ஒரு நல்ல தனித்துவமான கவிதை வரும் என்று சொல்வார்கள். அதே போலவே இந்த படத்தில் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் பற்றியும் ஒரு பாடல் எழுதியிருக்கோம். ஜேம்ஸ் அண்ணன் அவருடைய இசை வந்து எப்போவுமே வந்து ஒரு கிராம ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர் அவர். இந்த பாட்லேயும் அந்த ட்ரைபல் ஃபோக் அந்த இசையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அதிலிருந்து சில வரிகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். மலை மேலே நதி போல பிறந்தோமே, நாங்கள் மழை பாடும் தாலாட்டில் வளர்ந்தோமே, மறந்தானே தாய் என்று நினைப்போமே, நாங்கள் செடியோடும் கொடியோடும் கதைப்போமே, காதலும் வீரமும் அடையாளமே, ஆடலும் பாடலும் விளையாடுமே,
கூட்டுக்குழு வாழ்க்கையிலே வேட்டையாடி வாழ்ந்து வந்த காட்டு மக்கள் வம்சம் அது எங்கள் வேரடி. மரம் கொடி சிகரம் முதல் மலையடி பள்ளம் வரை தேனெடுத்து திரிந்ததடி எங்கள் காலடி. காட்டு மல்லி மணமணக்க பாட்டு பாடி திணை அறுக்கும் கன்னி பெண்கள் நடை அழகோ துள்ளும் மானடி. காட்டில் இங்கு தூசி இல்லை, தண்ணீருக்கு காசு இல்லை, சாய்ந்து கொள்ள இயற்கைதானே எங்கள் தூணடி. முன்னிரவில் நெருப்பெரித்து மாட்டு தோளில் பறை அடித்து மண்ணதிர விண்ணதிர நாங்கள் முழங்குவோம். காட்டு யானை கூட்டமெல்லாம் உங்களுக்கு விலங்குகள் தான், குழந்தைகளை போல் நினைத்து நாங்கள் பழகுவோம். கையில் எந்த இருப்பும் இல்லை, நெஞ்சில் எந்த வெறுப்பும் இல்லை, கனவுகள் ஏதுமின்றி படுத்து உறங்குவோம். வெண்ணிலவில் விளக்கிற்கு வேறென்ன வேண்டும் நமக்கு, சேர்த்து வைக்க நட்பிற்கு அன்பை வழங்குவோம். நன்றி, வணக்கம்.